ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டு எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பிக்காக்ஸ் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மைனிங் மட்டும் எடுத்து இந்த டர்ட்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஏதாவது சொல்லணும் இல்லை. இதுக்கப்புறம் நான் மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் போட போகிறது இல்லை. ஏன்னா ஃபுல்லாக சொல்லிடுறேன். மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ்லாம் கண்டினியூ பண்ண போகிறேன் நம்ம சேனலில். நான் ஃபோனில் போட போகிறதில்ல, பிசியில் தான் போட போகிறேன். இதுக்கப்புறம் பிசிலேயே ஸ்க்ரீன் ரெக்கார்ட், அதாவது எக்ஸ் ரெக்கார்டர்னு ஒரு ஆப் இருக்குது. என் ஃப்ரெண்டு சொன்னான், எக்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, அது பிசியில் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னா. நான் இன்னுமே பிசியிலேருந்து தான் போட போகிறேன். ஏன் ஃபோனில் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் இது வருது, என்ன சொல்கிறது, ஏதாவது மைனிங் பண்ணும்போது எபிசோடு 3 நினைக்கிறேன், 3 தான். மைண்ட் கிராஃப்ட் சீரிஸ் எபிசோட் 3 போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக இங்கே வெளியே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம இப்போ மைனிங் பண்ணுறோம்ல, பக்கத்தில் ஒரு இடம் இருக்கா. நான் கூட டார்ச் லைட் எடுத்துகிட்டு உள்ளே போனேனே. அப்போ போனோடனே பார்த்தீங்கன்னா போயிட்டு வெளியே டார்ச் லைட் செட் பண்ணிட்டு மைனிங் பண்ணவே முடியலனால, அது என்னன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா. சரி, ஃபோனில் தானே, சிஸ்டமில் அதாவது பிசியில் பண்ணுவாங்களா, எதில் விட்டானே தெரில, வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பிசியிலேருந்து தான் மைண்ட் கிராஃப்ட் கண்டினியூ பண்ண போகிறோம். பிசியில் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஜிடிஎஃப்ஐயும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம், அதாவது போடலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது ஜிடிஎஃப்ஐயில், அதுவும் போடுவோம் நம்ம. ஓகே, இப்போ இங்கே டர்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணிடலாம், நிரப்பி விட்றலாம். ஓகே, உள்ளே போயிட்டு இங்கேயும் போட்டுடலாம். இந்த டோர் வேறு திறந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம பிசியில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அதை ரெக்கார்ட் பண்ணி நான் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன், நல்ல சிம் கார்டெலாம் போட்டேன் யாரையோனே. இப்போ என்னோடய நம்பரை அந்த இது சிஸ்டமில் இப்போது சிஸ்டமை என் ஃபோனோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா சிஸ்டமில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு, எக்ஸ் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்பு சிஸ்டமில் என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் உனக்கு இது யூஸ் ஆகும்டா, நீ போடுறான்னா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டம் ரிப்பேரில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அது இனிமேல் தான் கால் பண்ணி வந்தோடனே ரிப்பேர் ஆனே போட்டுற வேண்டியது தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பூ ப்ளூ கலர் பூ ப்ளூ கலர் டையாக மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெட்டை உடச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது ஃபோனு. ஒயிட் பெட்டை ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் இங்கே வச்சுட்டு போடும். ஓகே, இப்போ இந்த பெட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா இப்போ இந்த ஃபர்னைன்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்னைன்ஸ் எடுத்து அங்கே ஓரமாக போட்டு வச்சிரும். அதுக்கு முன்னாடி நான் இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கலான் இருக்கேன். ஃபர்னைன்ஸை போடுறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கேன். எதுக்குன்னா உங்களுக்கே புரியும், வெயிட் அண்ட் வாட்ச். இந்த டர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இங்கே வச்சிரும். நான் இந்த இது கேம்ப்பு செய்யலான் இருக்கேன். இந்த என்ன சொல்கிறது, ஃபயர் கேம்ப்பு, சம்மர் கேம்ப்புன்னு வருது வாயில். இந்த ஃபயர் கேம்ப்பு செய்யலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்னைன்ஸ் இங்கே போட்டுருக்கலாம். ஃபர்னைன்ஸ் இதுக்குன்னா நான் இந்த இதை இங்கே வச்சுட்டு இப்போ கண்ணாடி, அதாவது கிளாஸ் செய்ய போகிறேன். கிளாஸ் எதுக்குன்றது உங்களுக்கு புரியும். அப்போ தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இங்கே டை இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கலாம். டையில் இந்த கோல் எடுத்துக்கலாம். இன்னும் சேவே ஆகலை நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே. ஓகே, கோல் கிடச்சிருச்சு. இந்த கோல் எதுக்குன்னா உங்களுக்கு புரியும், வெயிட் அண்ட் வாட்ச். 3 வுட்டு எடுக்க போகிறேன். இப்போ எதுக்கு அந்த 3 வுட்டுன்றது உங்களுக்கு போக போக புரியும்.
இந்த இங்கே ஒயிட் கலர் இது பார்த்தீங்களா, அந்த வுட் இல்லை, இதோ இங்கே பிளாக் கலரில் இது பார்த்தீங்களா, இதை தான் எடுக்கணும் நம்ம. நான் இப்போ எதுக்கு இந்த வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, 3 வுட்டை எடுத்துகிட்டு இங்கே ஒரு கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல், அப்புறம் இங்கே 2 ஸ்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓக் பிளான்ஸை வச்சு இது செய்யணும். 2 ஸ்டிக்கு செஞ்சால் 4 ஸ்டிக்கு வந்துடும். 3 ஸ்டிக்கு, ஒரு கோல், 3 இது இந்த மரம் தேவை, வுட்டு தேவை, இந்த மரக்கட்டை தேவை. அப்போ தான் நம்மளால் கேம்ப் ஃபயரே செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பன்னியை போட்டு தள்ளலான்னு பார்த்தேன். சரி, குட்டி பன்னி இருக்குது, இது அம்மாவோ அப்பாவோ பாவம், குழந்த முன்னாடி எதுக்கு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வேறு எதாவது ஆடு பன்னி இது மாதிரி எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் இந்த சைடு வந்துட்டேன். ஓகே, இங்கே ஒரு பன்னி மாட்டிக்கிச்சு, நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த பன்னியை போட்டுற வேண்டியது தான். இன்னும் நான் கேம்ப் ஃபயரே செய்யலை. பரவாயில்ல, போய் செய்வோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி வரணும், நைட் வேறு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ இந்த பன்னியை போட்டு தள்ளுறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு கேம்ப் ஃபயர் செஞ்சு சுட்டு சாப்பிட்ருவோம். கேம்ப் ஃபயரில் தான் சுட்டு சாப்பிட முடியும். ஃபர்னைன்ஸ்லாம் சும்மா லைட்டாக குக் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இப்போ கேம்ப் ஃபயர் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஸ்டிக்கு வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, இது 2 வேணும், அடைச்சிரும். 2 வேணும். நான் வேறு தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டேன். இன்னொன்று எடுத்துப்போம். ஓகே, நைட் ஆகிடுச்சு. கேம்ப் ஃபயர் செஞ்சுட்டு தூங்கிடலாம், மறுநாள் குக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நைட்டு தான் இப்போ காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை இங்கே வச்சிட வேண்டியது தான். இது வேறு இதை இங்கே வச்சுட்டு, ஓகே, ஸ்டிக்கு ரெடி. இப்போ இந்த ஸ்டிக்கு எடுத்து இங்கே இப்படி வச்சா, இந்த ஸ்டிக் எடுத்து இங்கே வச்சிரும். நடுவில் இந்த கோல், அதாவது நிலக்கரி வச்சுட்டு இங்கே இந்த வுட்டு மரக்கட்டை இதெல்லாம் வச்சா கேம்ப் ஃபயர் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இந்த கேம்ப் ஃபயர் எடுத்து இங்கே கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ தூங்கிடலாம் நம்ம. ஓகே, இப்போ தான் வந்து நம்ம இது வைக்கலான் இருக்கேன். ஓகே, 2 வச்சுருவோம். இப்போ எதுக்கு எடுத்திருக்கேன்னா வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நேற்று நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்ல இது. இப்போ எதுக்குன்னா வந்து நான் வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் உடையணும். அதுக்கு முன்னாடி இதை வச்சு ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதை வச்சு ஒரு யூஸும் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடியை வச்சு வீட்டுக்கு வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். நான் இதுக்கு எடுத்தனோ அப்படி வச்சிடலாம். 2 யூஸ் இருக்குது. இந்த காபிள் ஸ்டோன்ஸை உடச்சி இந்த கண்ணாடி வச்சோன்னா வெளியே என்ன நடக்குது, நைட் ஆகிடுச்சா, ஜாம்பிஸ் பக்கத்தில் வருதான்னு கூட பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது கிடச்சிருச்சுன்னா இது கிடைக்கும் எனக்கு, ஸ்டோன் பிக்கெக்ஸ். என்னால் ஈஸியாக செய்ய முடியும். இதுதான் லாஸ்ட் பார்ட்டி. இதுக்கப்புறம் நம்ம பிசியில் தான் வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆட போகிறோம். அடுத்த என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, செஞ்சிடும். இது வேறு. ஓகே, செஞ்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய், எல்லாருக்கும் பாய். அடுத்து பிசி தான். பாய்.